என் பேர் ரம்யா. நான் புளியக்குடி வடக்குத்தோப்பில் வசிக்கிறேன். என் கணவர் பேர் மகேந்திரன். எனக்கு 3 குழந்தைங்க. என் கணவர் இன்னொரு பொண்ணை கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டு ரொம்ப சித்திரவதைப்படுத்தினார். எப்போ பார்த்தாலும் அடிக்கிறது, சித்திரவதைப்படுத்துறது, மண்டையை உடைக்கிறது, ரொம்ப அதிகமாக பிரச்சனை பண்ணோன்னு போய் அம்மாக்கிட்ட காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கூப்பிட்டு கண்டித்து எல்லாம் பண்ணிவிட்டாங்க. திருப்பி மறுபடியும் அதே மாதிரியே பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த ஜாமான் செட்டு துணிமணி எல்லாம் கொளுத்தி விட்டார். நான் இடம் இல்லாமல் இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாகினேன். அவங்க மறுபடியும் போலீஸ் அங்கே போய் மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சும்மா இங்கே வராத, போய் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னாங்க. என்னால் பொருளாதார வசதியெல்லாம் இல்லை. அதனால தான் நான் போய் ஆன்லைனில் தெரிஞ்சவங்க மூலியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நேற்று வேலை பார்த்துட்டு ஒரு போலீஸ்காரவங்க ஃபோன் அடித்து உடனே வாமா அப்படின்னாங்க. என்னால் வர முடியாது சார், வேலை பார்த்துட்ருக்கேன்னு சொன்னேன். திருப்பி மறுபடியும் ஒரு அம்மா தான் பேசுனாங்க. அவங்க எப்படின்னா எருவ மாடு அது இதுன்னு சொல்லி திட்டினாங்க. நம்ம எப்படியுமே எனக்கு ஆதரவு எங்கேயுமே கிடையாது. போலீஸை நம்பி தான் நான் வந்தேன். அங்கேயும் ஆதரவு இல்லை. அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான நிலமையில சாவர நிலமையிலையும் நிற்கிறேன். எனக்கு காவல் நிலையத்தை நம்பி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு நீதி கிடைக்கணும். இல்லையா 3 பிள்ளைங்களையும் வச்சுட்டு நான் தற்கொலை முயற்சி பண்ணுவேன். காவல் நிலையத்தை நம்பி வந்திருக்கிறதுனால காவல் நிலையம் தான் எனக்கு பொறுப்பு சொல்லலாம். நீதி. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா புளியக்குடி ஊராட்சியில் வடக்கு தோப்பில் ரம்யா என்கின்ற பெண் தொடர்ந்து தனது கணவரால் பல்வேறு கொடுமைகளுக்கு சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுகின்றார். இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் இரத்த காயத்தோடு கணவரால் தாக்கப்பட்டு இரத்த காயத்தோடு அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். அந்த புகார் சம்பந்தமாக காவல்துறையிலே விசாரித்து நடவடிக்கை எடுக்காமல் சமாதானமாக அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திலே அனுப்பிவிடுகிறார்கள். அதன் பிறகும் தொடர்ந்து அவர் அவருடைய மனைவியை அடித்து துன்புறுத்துகிறார். தொடர்ந்து அந்த மாதிரி செய்து வருவதன் காரணமாக அந்த பெண் மீண்டும் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் கொடுக்க செல்கின்றார். ஆனால் புகாரை அவர்கள் பெற மறுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இல்லை, இது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்க வேண்டிய பிரச்சனை என்று குடும்ப பிரச்சனை என்று சொல்லி அவர்கள் அந்த பெண்ணை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த பெண் திரும்பி வீட்டுக்கு விடுகிறார். ஆனால் வீட்டுக்கு வரும்போது அவரது கணவர் அந்த பெண்ணின் உடைமைகள் அனைத்தையும் தீயிட்டு கொளுத்தி விடுகிறார். அதாவது துணிமணி அனைத்தையும் தீவிட்டு கொளுத்தி விடுகிறார். அந்த பெண்ணுக்கு பணம், பொருளாதார வசதி எதுவுமே இல்லாமல் நிற்கதியாக நிற்கிறார். 3 குழந்தைகளோடு நிற்கதியாக நிற்கின்றார். அவர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் செல்வதற்கு பொருளாதார வசதி இல்லாத காரணத்தினால் ஒருவருடைய உதவியோடு அவர் ஆன்லைன் மூலமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கிறார். புகார் அளித்ததன் அடிப்படையில் நேற்று கரெக்டாக ஒரு 4ஆம் தேதி 12:30 மணி அளவில் ஒரு ஆண் காவலர் தொலைபேசியில் ரம்யாவோட தொடர்பு கொள்கிறாங்க. உங்கள் கணவர் உங்கள் மாமா மாமியெல்லாம் வந்திருக்காங்க, உடனடியாக நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்க. ரம்யா சொல்கிறாங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், என்னால் வர முடியாது, நான் சாயங்காலம் வரேன்னு சொல்கிறாங்க. உடனடியாக அந்த ஆண் காவலர் இன்னொரு பெண் காவலர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெண் காவலர் அந்த பெண்ணை தரக்குறைவாக பேசி, தன்னம்பிக்கையை இழக்கக்கூடிய விதத்தில் பேசி, அச்சுறுத்தும் விதத்தில் பேசி, எந்த விதமான விசாரணையும் செய்யாமல் தொலைபேசியில் அப்படி மிரட்டக்கூடிய விதத்தில் பேசியிருக்காங்க. நாங்கள் விசாரிக்கும் போது அந்த பெண் காவலர் அம்மாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய சுகனா என்பது தெரிய வருகிறது. இந்த காவல் நிலையத்தில் தான் ரம்யா பலமுறை புகார் கொடுக்கும்போது அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போன கம்ப்ளைண்ட்டை இவங்க எப்படி விசாரிக்கலாம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு பெண் என்பது பெண்ணுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலைமையில் இல்லாமல் ஒருதலை பட்சமாக அந்த தவறு செய்த அந்த பெண்ணை கொடுமைப்படுத்திய மகேந்திரன் என்பவருக்கு ஆதரவாக சுகனா என்கின்ற அந்த சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் செயல்படுவதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு வன்மையாக கண்டிக்கிறது. இத்தகைய நடவடிக்கையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்டம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் ஆர். செந்தில்குமார்.